நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் மேடம் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். லக்ஷ்மி என்ன மன்னிச்சிருமா. காசை வாங்கிட்டு ஒரு பொண்ணு மேல வீண பழி போட்டிருக்க. நீல ஒரு ஆம்பளையா? உன்னை நம்பி நான் உனக்கு கழுத்து நீட்டின பாரு. இத பாரு, இப்ப சொல்றையா, அடுத்து நடக்க போறது உனக்கும் எனக்கும் விவாகரத்து தான். வீட்டுக்குள்ள கோலவை வெட்டிடுற. இங்க பாருடி, உன் அப்பா எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டியா? மாடி போலாம். லக்ஷ்மி லக்ஷ்மி நில்லுமா. லக்ஷ்மி 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 நில்லுமா. நான் சொல்றதை கேளுமா. நான் தெரியாம பண்ணிட்டேமா. நில்லுமா. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல மேடம். ஆனா இப்போ நான் எந்த தப்பும் பண்ணாதவங்கறத இந்த கோர்ட் முன்னாடி நிரூபிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அம்மா, நான் கொஞ்சம் பேசலாங்களா? சொல்லுங்க ஐயா. ஒரு பொண்ணை பத்த தகப்பனா நான் கோர்ட்டார் முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். ஆசையா ஒரு பெண் குழந்தைய பெற்றுட்டு அவளை கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கணும், சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான பொண்ணை பத்த அப்பன்கள்ல நானும் ஒருத்தமா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என் மகளை ஒரு எறும்பு கடிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாதுமா. அந்த அளவுக்கு அவளை பொத்தி பொத்தி வளர்த்தேன். இந்த வீரபத்திரன் என் மயம் மூலியமா வந்து என் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டேன். இவன் நல்லவன் நம்பி என் பொண்ணை கொடுத்தேன். அம்மா, இவன் சாதாரண ஆள் கிடையாதுமா. இவனை மட்டும் வெளியில விட்டா ஆளை பின்ன இந்த சமுதாயத்தில் இவனால நிறைய கொலைகளும் பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல இவன் மனசை பாதிக்கிற மாதிரி ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்குமா. அதனாலதான் அவன் என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் ஒவ்வொரு நாளும் குடும்பப்படுத்திருக்கேன். ஏதோ அந்த ஆண்டவன் அருளால என் மக இவனோட வாழ்ந்த அந்த கொடூரமான வாழ்க்கை போதும்னு முடிவெடுத்து தைரியமா கோர்ட்ல வந்து நின்று தன் வாழ்க்கைக்கு அவளே தனியா நின்று போராடி இருக்கா. அவ எந்த தப்பு செய்யலைங்கிறத நிரூபிச்சிருக்காமா. இந்த மாதிரி தைரியமா வெளியில வந்து பேசுறது ஒரு ஆனந்திதான். ஆனா புருஷனோட குடும்பங்களை பொறுத்துக்கிட்டு அப்பா பேர் கெட்டு போயிரும், பிறந்த வீட்டுக்கு போனா நம்ம குடும்பத்துக்கு பாரமாயிருவோம், பிள்ளைங்களை பெத்துட்டோமே அவங்களுக்காக வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நடக்கிற எல்லா குடும்பங்களும் பொறுத்துக்கிட்டு அமைதியா வாழ்ற எத்தனையோ ஆனந்திகள் இந்த நாட்டில் இருக்காங்கம்மா. நான் ஆனந்தியை பெத்த பாவப்பட்ட அப்பனா நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க. அவளுக்கு இந்த திருமண பத்தம்ங்கிறதே வேண்டாம். அவ அதை விட்டு வெளியில வந்து ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழணுமா. பொண்ணுங்களுக்கு எதிரா போட்டோ வீடியோ எதையோ காட்டி இந்த உலகம் அவன் மேல பழி சுமத்தி அவ வாழ்க்கையவே மொத்தமா நாசமாக்க நினைக்குது. ஆனா எத்தனை வீடியோ வந்தாலும் எத்தனை போட்டோ காட்டினாலும் அதுக்கு பின்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எல்லா வீடியோவும் உண்மையானதா இருக்காதுங்கிற தெளிவோட பெண்களுக்கு இந்த சமுதாயம் துணையா நிக்கணும்னு நான் பணிவோட கேட்டுக்கிறேன். அம்மா, இல்லம்மா, என்ன நம்புங்க. நான் ஏதோ தெரியாம கோவப்பட்டேன். ஆனந்தி என்னையும் இதுக்கு மேலேயும் உன் நடிப்பை பார்த்து ஏமாறுறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. பேசாம இரு.
ஓ, அப்ப என்னையும் ஆனந்தியும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி தீர்ப்பு சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன பேசுற நீ? ஜட்ஜையை எதிர்த்து பேசுறியா நீ? என்னம்மா ஜட்ஜு? பெரிய ஜட்ஜு. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி உங்களால தீர்ப்பு சொல்ல முடியுமா முடியாதா? வீரபத்ரன் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஜட்ஜி கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. யோ, நீ பேசாம இருயா. யோ, எனக்கு சாதகமா அவங்க தீர்ப்பு சொல்ல போறதில்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் ஏன் அமைதியா இருக்கணும்? அவ என்னையா சொல்றது நான் அவளை கொடுமைப்படுத்தினேன்னு? நானே சொல்றேயா. ஆமா, ஏனோ நான் குடிச்சிட்டு வந்து அவளை கொடுமைப்படுத்துறேன் தான். நான் ஏன் அப்படி பண்ணேன் தெரியுமா? சின்ன வயசுல எங்க அம்மா என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. அப்ப அவளை என்னால தண்டிக்க முடியல. இவளை நான் முதல்ல காஞ்சிபுரத்துல ஒரு கோயில்ல பார்த்தேன். தூரத்துல இருந்து இவளை பார்த்தப்போ எங்க அம்மாவே என் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அத்தனை வருஷமா எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த மிருகம் அப்பதான் கண்ணு முழிச்சது. அந்த நிமிஷமே நேரா அவகிட்ட போய் குறவளைய பிடிச்சு, ஏண்டி என்னை விட்டுட்டு வேற அவன் கூட ஓடி போனேன்னு கேட்கணும்னு சொல்லி என் மனசு துடிச்சது. ஆனா அப்ப வாய்ப்பு இல்லாம போச்சு. இவளை கழுத்தை நெரிச்சு ஒரேடியா கொல்றதை விட இவளை கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இவளை சித்திரவதை பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இவ அண்ணனுக்கு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து உதவி செய்யற மாதிரி செஞ்சு இவ குடும்பத்துல நல்ல பேர் எடுத்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே தான் இவளை தினமும் சித்திரவதை பண்ண. ஒவ்வொரு நாளும் இவளை கொடுமைப்படுத்தினதுல எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய், நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நீ சொன்னதை கேட்க கேட்க என் வயிறு எரியுதுடா. என் பொண்ணுக்கு பண்ண கொடுமைக்கு நீ நாசமா போயிருவ. அம்மா, நீங்க தான் என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணும். அனைத்து சாட்சியங்களையும் விசாரித்த பிறகு இந்த கோர்ட் ஆனந்தி எந்த குற்றமும் செய்யாதவர், யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவர் என்பது நிரூபணமாகியுள்ளது.